ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் மாஸ் கறி எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். இதுதான் மாசி சூறை மீனை பதப்படுத்தி மாசி கருவாடு அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. இந்த மாசி கருவாடு எங்கள் ஊரில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அப்படி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாசி கருவாடு நம்ம வீட்டில் இருந்துன்னா இன்றைக்கி சமையலுக்கு எதுவும் காய் எதுவும் இல்லைன்னு வரும்போது இந்த மாசி வச்சு சூப்பராக ஒரு கறி வச்சிடலாம். இந்த மாசி கருவாடை வச்சு மாசி தொக்கு, மாசி சம்பல் ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாசி கறி வச்சு ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு பிளேட் சாதமும் உடனடியாக சாப்பிட்றலாம். சாதம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. நான் இன்றைக்கி மாசி தொக்கு, மாசி கறி வச்சுருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். இதுதான் மாசு, நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வெயிலில் காய வச்சிங்கன்னா இடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடைச்ச மாசு எல்லாத்தையும் அம்மி அல்லது இடிகளில் போட்டு இடித்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். காய்ந்த மாசியாக இருந்தால் இப்படி இடித்து எடுக்கும்போது குயிக்காக குருணை மாதிரி பொடிஞ்சு வந்துடும். இப்படி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு குழம்பு வைக்க மீன் காய் எதுவும் இல்லைன்னு வரும்போது இந்த மாதிரி மாஸ் ரெடியாக வச்சுருந்தோம்னா நான் சொல்லியிருக்க மெத்தடில் இந்த மாதிரி மாசி கறி வைக்கலாம். இது 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் பெரிய பீஸும் இருக்குது. இந்த மெத்தடில் பொடி பண்ணினா போதும். வெளிநாடு போகக்கூடியவங்க சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடங்களில் தங்கி படிக்கக்கூடிய பேச்சுலர்ஸுக்கும் இந்த மாசு பொடி அவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு உள்ளி தக்காளி இருந்தால் போதும். என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அரை கப் சின்ன உள்ளி, இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன உள்ளியும் பெரிய வெங்காயமும் சேர்த்து வைக்கலாம். காரத்திற்கு ஒரு பச்சை மிளகாய், தாளிப்பதற்கு கறி லீஃப், வத்தல் மிளகாய், கடுகு இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுக்க வேண்டியதுதான். வீட்டில் தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும். உடனடியாக மாசு கறி ரெடி பண்ணிடலாம். இதனுடைய தாளிப்பு கறி எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து புளி ஊறட்டும். இதுக்கு அதிகமான மசாலா பொருட்கள் தேவையில்லை. இதுக்கு 3 மசாலா தான் நம்ம எடுக்க போகிறோம். வத்தல் மிளகாய், மஞ்சள் தூள், சீரகத்தூள், இந்த 3 மசாலாவும் தான் இதுக்கு தேவை. இது எப்படி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி ஹீட் ஆனதும் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் ஆட்டும், டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் வத்தல் மிளகாய் சேர்க்கலாம். கொஞ்சமாக கறி லீஃப், எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாம் சேர்த்துட வேண்டியதான். வெங்காயத்துக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சமாக சேர்க்குதேன். அடுத்து இடித்து வச்சுருக்கக்கூடிய மாசி பொடி 3 டீஸ்பூன் சேர்க்குதேன். நான் 3 டீஸ்பூன் சேர்க்குதேன். இந்த ஆயிலையே சேர்த்திங்கன்னா மாசுனுடைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி எல்லாம் சேர்க்கலாம். லிட் போட்டு மூடி வைக்கலாம், வேகட்டும். ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து கொடுக்கலாம். மண் சட்டி ஆனையினால் குயிக்காகவே வெங்காயமும் தக்காளியும் வெந்துட்டுது. நான் ஆயிலையே தான் வேக வச்சுருக்கேன். தக்காளி எல்லாம் வெந்துட்டுது, நல்லா மசிஞ்சிட்டுது தக்காளி. இந்த டைமில் மசாலா சேர்க்க வேண்டியதுதான். அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி, வத்தல் மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி சேர்க்கலாம். 3 டீஸ்பூன் புளி சேர்க்குதேன். தக்காளியிலையும் புளிப்பு இருக்கும், அதனால் குறைவாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், புளியும் ஊற்றி மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இந்த டைமில் தண்ணீர் சேர்க்கணும். அரை கப் தண்ணீர் சேர்க்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு,
மசாலா, புளி, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா கொதித்து ஆயில் அப்படியே மேலே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளியும் உதிரி உதிரியாக அப்படியே வந்துடணும். நல்லா கலந்து கொடுத்து லிட் போட்டு மூடி வைக்கலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆயில் அப்படியே மேலே வரணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆயில் எல்லாம் அப்படியே மேலே வந்துட்டுது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த திக்னஸில் தான் இருக்கணும். கிரேவி மாதிரி வரக்கூடாது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணின பிறகுமே கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். அதுதான் மண் சட்டியினுடைய இது காட்டம் அதிகமாக இருக்கும். ஃப்ளேவர்ஃபுல்லான மாசி கறி ரெடி ஆகிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். நான் கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன். இதையும் சாதத்தில் ஊற்றலாம். ரசமும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாசுத்தொக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடில் வச்சு பாருங்கள். இந்த மாசுத்தொக்கில் லைட் ஒரு இனிப்பு சுவையும் சேர்ந்து உப்பு, புளிப்பு, காரம் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் கிரேவி செய்யறதுக்கு காய் எதுவும் இல்லைன்னு வரும்போது இந்த மாதிரி மாசி வச்சு கிரேவி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மாசி கருவாடு யாரெல்லாம் வச்சுருப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.